நான் உங்க ரம்யா முத்துராஜ். வெல்கம் டு அவர் சேனல். சோறு வச்சோம் பேர் வைக்கல. இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? வீட்டுல எல்லாருக்கும் கோல்டா இருக்கு. என்னடா சம்மர்ல கோல்டா இருக்குன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அதான் உண்மை. ஸோ அதனால நான் வந்து மட்டன் நெஞ்செலும்பு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுல சூப் வைக்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மட்டனில் வந்து சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா மட்டன் வந்து கழுவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மட்டன் கூட இந்த எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த சளி பிடிச்சிருக்க டைமில் வந்துட்டு இந்த மாதிரி மட்டனோட நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடித்தோன்னா அந்த நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம தொண்டைக்குமே வந்து ரொம்ப இதமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க சூப்புக்கு. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சரி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூளும் 1/2 ஸ்பூனு. இப்போ உப்பு வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். விசில் வந்து 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விடலாம். அப்போ தான் அந்த எலும்பு நல்லா நமக்கு வெந்து வரும். குக்கரில் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாசனை நல்லா வருதுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இது கூட இப்போ என்ன ஆட் பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூடானதுக்கு அப்புறமா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பல் அளவு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் பொழுதே பூண்டு வந்து போட்டிருக்கோம். இது வாசத்துக்காக மட்டும் ஒரு 2 பல் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலையும் போட்டு இந்த சூப்பில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இதை குடித்தோன்னா கண்டிப்பாக அந்த சளி எல்லாமே கிளியர் ஆகிட்டு நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் கமெண்ட்லேயும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப் எப்படி செய்யறதுன்றதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.